அந்த இயற்கையின் அமைப்பில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த 9 கிரகங்களில் போகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் எந்த ஒரு மனிதகுலம், எந்த ஒரு சமுதாயம் பெண்களை மதித்து வாழ்கிறதோ அதுதான் ஒரு உயரிய நாகரிகமாக அமைய முடியும். குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு முக்கியமான ஒரு உதாரணம் ஜப்பான். 1/5 1/5 of the population is already reduced. குறைந்து விட்டது. வெல்கம் டு டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் யூடியூப் சேனல். இந்த கடந்த சில வாரங்களாக நம்ம பாலியல் ரீதியான விஷயங்கள், சைக்கலாஜிக்கலி, மெடிக்கலி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். அதே மாதிரி இந்த வாரம் அஸ்ட்ராலஜியில் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மனித உடலுறவு பற்றி ஆருடம் என்ன சொல்லுது? இந்த சோதிடையல் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் பிரகாரம் தான் எல்லாமே வரும். அதனுடைய ஒரு மிகப்பெரிய அந்த இனப்பெருக்கம் என்று இயற்கையின் அது சத்துவம், இயற்கையின் சூத்திரம் இனப்பெருக்கம். அந்த இனப்பெருக்கம் என்ற அந்த இயற்கையின் அமைப்பு இல்லை என்றால் இது இயற்கையினுடைய அமைப்பு. இதில் அனைத்து உயிரினங்களும் அடங்கும், தாவர வர்க்கத்தோடு சேர்ந்து. இதுதான் உங்களுக்கு தொடர்ச்சியாக உயிரினங்கள் இந்த பூ உலகத்தில் வாழ்வதற்கு உண்டான அடிப்படை இயற்கை தத்துவம். இது உங்களுக்கு சோதிட ரீதியாக கிரகச்சாரங்களின் அடிப்படையில் நமக்கும் இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள இந்த புவி உலகத்திற்கும் நம்மை சுற்றி இருக்கும் அந்த 9 கிரகங்கள், 27 நட்சத்திரம், இவர்களுக்கு தான் தொடர்பு இருக்கிறது, உறவு இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய கதிர்வீச்சுக்கள் இங்கிருந்து தான் வருகிறது. அப்படி வரும்பொழுது நீங்கள் முக்கியமாக தெரிந்து கொள்வது வேண்டியது என்னவென்றால், இந்த மன்மத உணர்வு, இதை நீங்கள் ஒரு புனிதமாக பார்க்க வேண்டும். ஒரு இச்சைகள் சம்பந்தப்பட்டதாக நீங்கள் அதை பார்க்க முடியாது. ஒரு புனிதமாக பார்க்க வேண்டும். அதற்கு வழிவகுக்கக்கூடிய அந்த இயற்கையின் அமைப்பில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த 9 கிரகங்களில் போகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன், அந்த வெள்ளி கிரகம் சுக்கிரன் தான் இதற்கு அதிபதியாக வருகிறார். இதை ஏன் நீங்கள் புனிதத்தன்மையாக பார்க்க வேண்டும் என்றால், பெண் படைப்பாளிகள், இதைத்தான் வள்ளுவர் பெண்ணின் பெருந்தகை யாவுளை என்பான் என்று அழைக்கிறார். உயரிய நாகரிகத்துடன் வாழ்ந்து சென்ற நம் தமிழ் சமுதாயம் அந்த உயரிய நாகரிகத்தோடு வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்களை உயரிய ஒரு தெய்வ நிலையாக வணங்கி பூஜித்திருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதகுலம், எந்த ஒரு சமுதாயம் பெண்களை மதித்து வாழ்கிறதோ அதுதான் ஒரு உயரிய நாகரிகமாக அமைய முடியும். பெண்களை பூஜிக்க வேண்டும், பெண்களை வணங்க வேண்டும். அதே சமயத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் மனிதகுலத்தின் இந்த இனப்பெருக்கம் முடிந்துவிடும். ஆனால் இன்றைக்கு இருக்கும் நிலை வேறு. அதை பற்றி நாம் உள்ளே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இன்றைய தலைப்பு இந்த ஒரு சோதிட இயலுக்குள் இந்த இனப்பெருக்கம் எப்படி அமைகிறது என்பதுதான். இது முழுக்க இந்த அஸ்ட்ராலாஜிக்கல் சயின்ஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த சோதிட விஞ்ஞானத்திற்குள் அமைந்து விடுகிறது. இந்த கிரகச்சாரங்கள், இந்த கிரகங்களின் ஆதிக்கங்கள், நட்சத்திர கூட்டமைப்புகளின் உறவுகள் தான் இதை நிர்ணயிக்கிறது. இல்லை என்றால் இந்த இயக்கமே இருக்காது. முழுவதுமாக என்னதான் போகத்துக்கு அதிபதி சுக்கிரனாக இருந்தாலும் மற்ற கிரகங்களும் மற்ற நட்சத்திர உறவுகளும் இதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கை வகுக்கிறது. உங்களுக்கு ஒரு பயிர் தொழில், ஒரு விவசாயம், வேளாண்மை சிறந்து விளங்க வேண்டும் என்றால் கிரகங்களின் ஆதிக்கம் தேவைப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் உணவு என்ற அந்த அதிகாரம் குறைந்துவிடும்.
உணவு குறைந்து விட்டால் பசியால் மனிதன் மாண்டு விடுவான். மனிதகுலம் சுருங்க ஆரம்பித்துவிடும். இன்றைக்கு வளர்ச்சியடைந்த நாடுகளில் மனிதகுலம் பொருளாதார கட்டுப்பாட்டினால் குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு முக்கியமான ஒரு உதாரணம் ஜப்பான். 1/5 1/5 of the population is already reduced, குறைந்துவிட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் பணச்சுமையின் காரணத்தினால் திருமணம் செய்து கொள்வதில்லை, தனியாகவே வாழ்கிறார்கள். அதனால் இனப்பெருக்கம் குறைய ஆரம்பித்து விடுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தில் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்மளுடைய மன்மத வீரியத்தை குறைத்து விட்டது. நம்முடைய பெண்களுக்குள் இருக்கும் அந்த உயரிய உறுப்பான கருவறையை தாக்கிவிட்டது. இதற்கு அடுத்தது இந்த விஞ்ஞான உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இந்த கணிப்பொறிகள், நம்மளுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கைபேசிகள் மற்றும் ஐபேட் என்று அழைக்கக்கூடிய அந்த மினி கம்ப்யூட்டர்கள், இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இருப்பதினால் ப்ளூ லைட் டாக்ஸிசிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், ஐபேட் ஸ்க்ரீன் அண்ட் மொபைல் ஸ்க்ரீன் இதுவும் அதிகமாக இருப்பதினால் நம்மளுடைய மன்மத வீரியம் மிக அதிகமான வேகத்தில் குறைந்து கொண்டு வருகின்றன. இது ஒரு ஆரம்பம். இந்த நூற்றாண்டில் அடுத்த 50 வருடத்தில் மனிதகுலம் மிக அதிகமாக சுருங்கத் தொடங்கும். இதுவும் அந்த இயற்கையின் விளையாட்டுக்குள் கட்டமைக்கக்கூடிய ஒரு விளையாட்டாகவே அமையப் போகிறது. இந்த மிலேனியம் தொடங்கி 2100 இன்றிலிருந்து 77-78 ஆண்டுகள் முடிவதற்குள் எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும். ஏனென்றால் அதுவும் கிரகச்சாரத்தின் அடிப்படையில் தான் அமையப் போகிறது. நம்மளுடைய இனப்பெருக்கம் மிக அதிகமாக குறைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் நம் உணவின் அந்த உணவின் ஆதாரத்தோடு இயங்கும் நாம் உணவை முற்றிலுமாக சீரழித்து விட்டோம். இதற்கு இன்னொரு காரணம், நாம் உழைப்பிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். அனைத்தும் உட்கார்ந்த இடத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த பயோடெக்னாலஜி என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு தொழில் சார்ந்த கல்வியில் என்றைக்கு நீங்கள் விதைகள் இல்லாத காயையும் பழத்தையும் உருவாக்க ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே இயற்கை உங்களுக்கு தண்டனையை வழங்க தொடங்கிவிட்டது. அதை நோக்கித்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இனப்பெருக்கம் குறைய குறைய மனிதகுலத்தின் மக்கள் தொகை குறைந்து கொண்டே வரும். இது இயற்கையின் நியதி. ஒரு ஆருடம் என்று அழைக்கக்கூடிய அந்த ஜோதிட கலையின் அந்த ஜோதிட விஞ்ஞானத்தின் கீழ்தான் இந்த மொத்த மனிதகுலத்தின் அமைப்பும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மனிதனுக்கு இந்த குரோதமான சிந்தனையை கொடுப்பதும் அதே இயற்கை தான், அதே கிரகங்கள் தான். வரும் போகும் காலங்களில் இந்த அடுத்த 25 to 50 வருடத்தில் நீங்கள் இந்த இனப்பெருக்கம், இந்த மன்மதம் என்ற இந்த 2 எல்லைகளிலும் மிகப்பெரிய மாற்றங்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். நன்றி சார். ஸோ அஸ்ட்ராலஜி எந்த அளவுக்கு பாலியல் உணர்வு சார்ந்த விஷயங்களில் தொடர்பு இருக்குன்றதை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். இதே மாதிரி வித்தியாசமான பல தலைப்புகளில் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்க போகிறோம். அதனால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.